இந்த வீடியோல பன்னீரும் சோயாவும் வச்சு எப்படி வடை செய்கிறதுங்கிற ரெசிபியை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். இதுவுமே ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். சோயாவை கொஞ்ச நேரம் சுடுதண்ணில் ஊற வச்சு அது கூட வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணி வீட்டில் ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே துருவி சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ரெசிபிலையும் தண்ணி சேர்க்காதீங்க. இது 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நல்லாவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது சொல்லப்போனால் அப்படியே மட்டன் கட்லெட் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பன்னீர். நிறையா பன்னீர் துருவும் போது கிரேட்டரில் ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் ஆயில் அப்ளை பண்ணி கிரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக பன்னீரை துருவிடலாம். அதே ப்ராசஸ் தான். கடலை மாவு சேர்த்து நீங்கள் பண்ணும்போது உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கிட்ஸோட ஃபேவரட் ரெசிபி. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 மினிட்ஸ் இருந்தால் போதும். நல்லா ஹெல்த்தியாக கம்மியான ஆயிலே நல்லா டேஸ்டான வடை ரெடி ஆயிரும். இன்ஸ்டெட் ஆஃப் வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நல்ல ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ரொம்ப ஃபில்லிங்காக ரொம்ப நேரம் பசிக்காமல் நல்லாவே இருக்கும். இது நோன்புக்குன்னு இல்லை, குழந்தைகளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபீஸ்க்கும் இதை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா ஹெல்த்தியானது கூட. நான் நாளையுமே உடனே ட்ரை பண்ணி பார்த்தேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நோன்பு திறந்தனே சுகரே இல்லாமல் எப்படி ஹெல்த்தியான ட்ரிங்கை ரெடி பண்ணலாங்கிற ரெசிபீஸை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.